நிறைய வெளியில போய் வீடியோ பண்ண முடியாத சந்தர்ப்பத்துல நம்மலாம் இருக்கிறனால வீட்டுக்குள்ளேயே வச்சு என்ன வீடியோ பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஸ்டாப் மோஷன் பத்தி பண்ணலாம் அப்படின்றது தான் இன்னையோட வீடியோ. ஸ்டாப் மோஷன்னா என்னன்னா கண்டினியூஸா எடுக்கிற பிக்சர்ஸை மோஷனா ஒரு வீடியோ ஃபார்மேட்ல எப்படி பிரசென்ட் பண்றது அப்படின்றது தான் ஸ்டாப் மோஷன். இது எதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா ஒரு கமர்ஷியல் எடுக்கிறதுக்கு, இல்லை நீங்கள் இப்போ நிறைய வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் சேவ் த டேட் பண்ணுறீங்க. சேவ் த டேட் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்டாப் மோஷன் ஷாட்ஸ்லாம் எடுத்து பண்ணீங்க. இன்விடேஷன்ஸை ஓப்பன் பண்ணுறது கூட நம்ம ஸ்டாப் மோஷனில் எடுக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டே, அதாவது ஒரு ரியல் ஆப்ஜெக்டே இல்லாமல் பொம்மைகளை வச்சு பண்ணுற ஒரு விஷயங்களை வந்து நீங்கள் ஸ்டாப் மோஷனில் எடுத்தீங்கன்னா அதுக்கு அழகான மூவ்மெண்ட்ஸ் கொடுக்க முடியும். அந்த மாதிரி கார்ட்டூன் பிக்சர்ஸ்லாம் அந்த காலத்தில் ஸ்டாப் மோஷனில் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எப்படி ஷூட் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ. இப்போ நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்க, ஓரளவுக்கு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நான் அதை எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னு. பட் ஸ்டாப் மோஷன் எடுக்கிறதுக்கு நம்ம ஒரு 3 விஷயத்தை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அந்த 3 விஷயங்கள் என்ன அப்படின்னா, ட்ரைபாட் ரொம்ப ரொம்ப மஸ்ட். அண்ட் செகண்ட் திங், லைட் வந்து டிராவல் ஆகக்கூடாது. அண்ட் லைட் வந்து கம்மியாகி அதிகமாக கூடாது. அதனால கான்ஸ்டன்டா லைட் இருக்கணும். தேர்ட், இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம என்ன பண்ண போறோம், என்ன அவுட் கொடுக்க போறோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டோரி போர்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நான் வந்து இன்னைக்கு ஒரு சிம்பிளான ஸ்டோரி போர்டு தான் போட்டிருக்கேன். அதாவது 3 ஆப்ஜெக்ட் உள்ள என்டர் ஆகுது, அந்த ஆப்ஜெக்ட் எங்க இருந்து எப்படி என்டர் ஆகுது, அதே மாதிரி அந்த 4வது ஆப்ஜெக்ட் எப்போ என்டர் ஆகும், எத்தனாவது பிக்சர்ல என்டர் ஆகும், அதே மாதிரி 5வது பிக்சர்ல அது ஃபில் ஆகுது, 6வது பிக்சர்ல வந்து கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகுது, 7வது பிக்சர்ல எப்படி இருக்கும், அந்த மாதிரி நான் ஒரு ரஃப் ஸ்டோரி போர்ட் போட்டிருக்கேன். பட் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது இன்னும் கிளியராகவே எத்தனை பிக்சர்ஸ் எடுக்க போறோம்ன்ற வரைக்கும் நம்ம ஸ்டோரி போர்ட் போட்டு வச்சுக்கிட்டோம்னா அந்த ஸ்டோரி போர்டை பார்த்தோமா, ஆப்ஜெக்டை மூவ் பண்ணமா, பிக்சர் எடுத்தோமா அப்படின்னு முடிச்சிடலாம். அதே மாதிரி ஒரு பிக்சரோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்காம ஒரு 2 இல்ல 3 பிக்சர் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. இது ஒரு சேஃப்டி மெஷர் தான், வேற ஒன்றும் இல்லை. இதை வந்து எப்படி நம்ம மோஷனா கன்வெர்ட் பண்ண போறோம் அப்படின்றத நாளைக்கு வீடியோல தான் பார்க்க போறோம். அதனால மறக்காம நீங்க எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னோட டைம்லைன் டியூட்டர் சேனலை லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம இந்த பெல் பட்டனையும் ரிங் பண்ணிடுங்க. இப்போ வீடியோ பார்க்கலாம். ஸ்டாப் மோஷன் எடுக்கிறதுக்கு 2 முக்கியமான விஷயத்தை நம்ம ஃபர்ஸ்ட் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ட்ரைபாட் இருந்தால் மட்டுமே தான் வந்து ஸ்டாப் மோஷன், அதாவது அந்த ஃப்ரேம் நகராமல் இருக்கும். அதுக்கு தான் நம்மளுக்கு வந்து முக்கியமாக ட்ரைபாட் வேணும். கையில் ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஃப்ரேம் நம்ம நகர்த்திட்டோம், அந்த ஃப்ரேம் நம்ம கம்போஸ் பண்ணியிருக்க ஃப்ரேம்லேருந்து லைட்டாக நகர்த்திட்டோம் கூட அந்த கண்டினியூட்டி நம்மளுக்கு கிடைக்காது, நல்லா இருக்காது பார்க்கறதுக்கு. அதுக்கு தான் ட்ரைபாட் வேணும்னு சொன்னேன். அதே மாதிரி ட்ரைபாடில் கேமரா ஆப்ரேட் பண்ணும்போது ஒன்று ட்ரிகரில் ஆப்ரேட் பண்ணுங்க. கேமரா ஒரு வாட்டி நம்ம கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த கேமராவோட மூவ்மெண்ட் ஜர்க் வந்து நல்லா இருக்காது. அதனால வந்து ட்ரிகர் யூஸ் பண்ணணும். என்கிட்ட இன்னைக்கு ட்ரிகர் இல்லை, ஃபோனை வந்து நான் கேமராவில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். எப்படின்னா கேனான் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி அது மூலமாக நான் கேமராவை ஆப்ரேட் பண்ண போகிறேன். 2வது, லைட் டிராவல் இருக்கக்கூடாது. அதாவது லைட் வந்து டிராவல் மட்டும் இல்லை. இப்போ அவுட்டோரில் எடுக்கிறோன்னா ஆட்டோமேட்டிக்காக லைட்டோட டிராவல் இருக்கும் இல்லையா, ஷேடோஸ் மாறும். அதே மாதிரி லைட் அதிகமாகிறது, இன்க்ரீஸ் ஆகுறது இதுவும் இருக்கக்கூடாது. கான்ஸ்டன்ட்டாக ஒரே லைட்டிங்கில் ஷூட் பண்ணுறது தான் ஸ்டாப் மோஷனோட பெஸ்ட் ரிசல்ட்டை கொடுக்கும். நிறைய ட்ரை பண்ணலாம், வெளியில் இருக்க லைட்டிங்ஸில் பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணலாம். அதாவது ஒரு மூவ்மெண்ட், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரொம்ப நேரம் மூவ் ஆகுது அப்படின்றத காமிக்கிறதுக்குலாம் நம்ம வந்து அவுட்டோர் லைட்டிங் யூஸ் பண்ணலாம். பட் முடிஞ்ச அளவுக்கு ஒர்க்கை குயிக் அண்ட் ஈஸியாக பண்ணுறதுக்கு கான்ஸ்டன்ட் லைட் வச்சு, ஒரு ட்ரைபாட் வச்சு, ட்ரிகர் வச்சு கேமராவை ஆப்ரேட் பண்ணோன்னா இந்த ஸ்டாப் மோஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ ஸ்டாப் மோஷன்னா என்னன்னா பிக்சர்ஸை ஒரு மூவியாக காமிக்கிறது, அதாவது ஒரு மோஷனாக காமிக்கிறது, வீடியோவாக காமிக்கிறது, இந்த மாதிரி எப்படி வேணா சொல்லலாம். ஸ்டாப் மோஷன்னா ஒரு பிக்சரை நம்ம வந்து ஒரு மோஷன் பிக்சராக மாத்திரம், ஒரு வீடியோவாக மாத்திரம், அதை எப்படி மாத்திரம் அப்படின்னா எவ்வளோ ஃப்ரேம்ஸ் எடுக்கிறோம் அதை வந்து நான் எடிட்டிங் அடுத்த வீடியோ, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அந்த எடிட்டிங் எப்படி பண்ணுறதுன்றதை டீட்டெயிலாக சொல்கிறேன். இன்னைக்கு 2த்தையுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டாப் மோஷன் ஷாட்ஸை எப்படி கேப்சர் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி 2 விஷயம் முக்கியம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஒன்று வந்து லைட்டு, கான்ஸ்டன்ட் லைட் அண்ட் ட்ரைபாட். அதே மாதிரி 3வது இன்னொரு விஷயம் இருக்குது, சொல்ல மறந்துட்டேன். என்னன்னா ஸ்டோரி போர்டு. என்ன எடுக்க போகிறோம் அப்படின்றத முன்னாடியே நம்ம வரைஞ்சி வச்சுக்கலாம். அதாவது ரொம்ப க்ரியேட்டிவாக வரையணும் அப்படின்லாம் இல்லை. எத்தனை ஃப்ரேம்ஸ், அதாவது எத்தனை மூவ்மெண்ட்ஸ் கொடுக்க போகிறோம் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு,
எங்கேருந்து எங்கே வரைக்கும் அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆக போகுது, நம்மளோட ஃப்ரேம் இவ்வளோனா அந்த ஃப்ரேம் கார்னர்லேருந்து இந்த கார்னருக்கு வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது, எத்தனை ஷார்ட்ஸ் எடுக்க போகிறோம், இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு ஸ்டோரி போர்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டோரி போர்டை மட்டும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணால் போதும். அந்த நேரத்தில் நம்ம கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். கொஞ்சம் ஒரு ஸ்லிப் ஆஃப் த மோஷன், ஒரு ஷார்ட் மிஸ் பண்ணிங்கன்னா கூட அந்த மோஷன் இருக்கு இல்லையா, அதில் வந்து பிரச்சனைகள் வந்துடும். அதனால தான் ஸ்டோரி போர்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். இப்போ வந்து எப்படி நம்ம இதை எடுக்கிறது அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து எம்டி ஃப்ரேமை வந்து நம்ம 2 பிக்சர் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களோட ஆப்ஜெக்டை சென்டரில் வச்சு எந்த இடமும் அந்த இடத்துல வச்சு மேனுவல் ஃபோக்கஸ் வச்சுக்கிட்டேன். நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் மேனுவல் ஃபோக்கஸ், ஏன்னா ஃபோனில் ஆப்ரேட் பண்ணுறனால. ஓகே, இப்போ வந்து நம்ம மூவ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் எம்டி ஃப்ரேமை 2 பிக்சர் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ எம்டி ஃப்ரேம் 2 பிக்சர் எடுத்தாச்சு. இப்போ ஃப்ரேம்குள்ள ஒரே ஒரு கப் வருது ஃபர்ஸ்ட். ஓகே, கப்பை வச்சுட்டு கையை எடுத்துட்டு 2 பிக்சர் எடுத்திருக்கேன். இப்போ அதே மாதிரி சென்டர் ஃப்ரேமிங் பார்த்துக்கிறேன், வச்சுட்டேன், கையை எடுத்துட்டேன், 2 பிக்சர் எடுத்திருக்கேன். தேர்ட் கப், ஓகே, கையை எடுத்துட்டேன், இப்போ நான் வந்து 3 பேருக்கு டீயும் பிஸ்கட்டும் வச்சுருக்கேன். இது எப்படி காலி பண்ண போகிறோம், அதை வந்து எப்படி வந்து ஸ்டாப் மோஷனாக எடுக்க போகிறோம் அப்படின்றது தான் இப்போது. இதை வந்து நீங்கள் நிச்சயமாக நெக்ஸ்ட் வீடியோ மறக்காமல் பாருங்கள். சாட்டர்டே எப்படி ஈஸியாக எடிட் பண்ணுறதுன்றதை நான் போடுறேன். இப்போ நம்ம வந்து ஒரு கமர்ஷியல் பண்ணுறோம், ஒரு டீயை பிராண்ட் பண்ணுறோம், இல்லை வந்து ஒரு பிஸ்கெட்ஸை பிராண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து இப்போ நான் காமிச்ச ஒரு விஷயம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நீங்கள் உங்களோட க்ரியேட்டிவிட்டி வச்சுக்கலாம். இப்போ என் க்ரியேட்டிவிட்டி அளவு இவ்வளோ இருக்கிறத வச்சு நம்ம ஒரு ஸ்டாப் மோஷன் நான் பண்ணி காமிச்சேன். இப்போ இந்த ஃபோன் வந்து ஹெட்ஃபோனோட கனெக்ட் ஆகி அது அப்படி மூவ் ஆகி போகிறதெல்லாம் பார்த்தீங்களே, இதெல்லாம் வந்து உங்கள் இன்ஸ்டா பேஜில் போடலாம். இந்த மாதிரி எதனா க்ரியேட்டிவாக பண்ணி போட்டிங்கன்னா நிறைய வியூஸ் அண்ட் லைக்ஸ் கூட கிடைக்கும். ஸோ இது ரொம்ப சிம்பிள். ஃபோன்லேயே கூட ஷூட் பண்ணலாம். ஃபோன் ட்ரைபாட்ஸ் நிறைய வந்துடுச்சு. ஸோ ஃபோனை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபோன்லேயே கூட நீங்கள் பண்ணலாம். ஏன்னா ஃபோனில் நீங்கள் வியூ பார்த்துக்க முடியும், அப்படியே நீங்கள் கிளிக் பண்ண முடியும். அது எடிட் பண்ணுறதுக்கு கினா மாஸ்டர்லாம் நிறையா இருக்குது. ஸோ ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸ்டாப் மோஷனில் உங்களோட க்ரியேட்டிவிட்டியை நீங்கள் ரொம்ப ரொம்ப அழகாக காமிக்கலாம். இதை எடிட் பண்ணுறது அதை விட ஈஸி. சும்மா அப்படி சட்டுன்னு பண்ணிட முடியும். ஸோ அது எப்படின்றத நான் சாட்டர்டே வீடியோவில் பார்க்கலாம். தட் இஸ் நாளைக்கு வரும். மறக்காமல் நாளைக்கு வீடியோவும் பாருங்கள். இந்த வீடியோ வந்து ஓரளவுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும். எப்படி எடுக்கும்போது முக்கியமாக நம்மளோட மூவ்மெண்ட்ஸ் இருக்கக்கூடாது, லைட் மூவ்மெண்ட்ஸ் இருக்கக்கூடாது, ட்ரைபாட்ல இருக்கணும், கேமரா மூவ்மெண்ட்ஸ் இருக்கக்கூடாது. இதெல்லாம் மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா ஓரளவுக்கு சூப்பராகவே ஸ்டாப் மோஷன் வீடியோவை வந்து நம்ம ஃபோட்டோகிராஃப் பண்ணிட முடியும். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். உங்களோட க்ரியேட்டிவிட்டியை நீங்கள் இன்னும் நிறைய விதமாக காமிக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், வேறு எதனா விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் கேமரா ரிலேட்டடாக, எடிட்டிங் ரிலேட்டடாக கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அதை பற்றின வீடியோவும் நான் பண்ண ரெடியாக இருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்குலாம் ஓரளவுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் மறக்காமல் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல் டைம்லைன் டியூட்டர்.